ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனையில் மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனையில் மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே புனிதரும் கன்னியுமான லீமா நகர் புனிதர் ரோஸினுடைய நினைவு நாளை திரு அவை தாயானவள் கொண்டாடி மகிழ்கின்றாள். ஆகவே ஆண்டவர் இந்த புனிதருடைய வழிநடத்தலூடாக திரு அவைக்கு செய்த ஒவ்வொரு நன்மைத்தனங்களுக்காகவும் இந்த பலி வழியாக நாங்கள் நன்றி கூறுவோம். மேலும் இன்றைய நாளிலே இத்திருப்பலி வழியாக தங்களுடைய பிறந்த நாள் திருப்பலியாகவும் நன்றியின் திருப்பலியாகவும் வேண்டுதல் திருப்பலியாகவும் இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லியும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பிறந்த நாள் திருப்பலியாக பெர்னார்ட் காயின்ஸ், ரெக்ஸ் எடிசன் கென்லி, ஜேசுதாசன் ரோமால், செல்டன் ஸ்டெஃபான் ஆகியவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூர்கின்றார்கள். ஆகவே ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்வெனும் கொடைக்காக நன்றி சொல்லுகின்ற இவர்கள் தொடர்ந்தும் ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டி இவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். மேலுமாக தோமஸ் மெர்சி பவியானா தங்களுடைய 15வது வருட திருமண நாளை நன்றியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆண்டனி ரமேஷ் பெர்னார்ட் விசா கிடைத்தமைக்கு நன்றி கூறுகின்றார். மேலும் ஒருவர் வெளிநாடு சென்றமைக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார்கள். அகில் அலெக்ஸ் மகரிஸ் ஆரம்ப கல்வியை தொடர்வதற்கு நன்றி கூறுகின்றார். டார்வின் நிதுஷன் திருமண நாளின் நன்றியாக ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார்கள். மேலும் ஒருவர் திருமண நாளினுடைய நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார். பியங்கா கமன்சன், பிலமீனா ஜானஸ், பெலினா ஜானஸ், நீல் கமன்சன், எட்னா மரியதாஸ் ஆகியவர்கள் ஆண்டவர் தங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி கூறி இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். வேண்டுதல் திருப்பலியாக பரீட்சையிலே சித்தியடைய வேண்டி ஒருவர் ஆண்டவரிடம் விண்ணப்பிக்கின்றார். ஆகவே இவருக்காகவும் இவருடைய எதிர்காலத்துக்காகவும் நாங்கள் மன்றாடிக் கொள்ளுவோம். இறந்தவர்களான பிலிப் மரியதாஸ், சவரியான் லில்லி பிளசம், சூசை பிள்ளை சவரியான், சவரியான் அருள்ராஜ், கான்ஸ்டன்டைன் சுயேந்திரராஜ், கான்ஸ்டன்டைன் கோயன்சியா, வலோரி ஐம்பாத்தி, காணிக்கை நாதன் ரெக்ஸ் எடிசன், ரத்னம் விஜயகுமார், விஜயகுமார் மேரி ரோஸ் மலர்,
ராசேந்திரம் தங்கதுரை, தங்கதுரை வெவி, தங்கதுரை ராஜா, கான்ஸ்டன்டைன் சுஜேந்திரராஜ், ரணம் ஜெயசீலியம்மா, அல்போன்ஸ் திரேசம்மா, அந்தோனி சவரியம்மா, ராசு செல்வமலர், முடியப்பு இயேசு, குயின்டன் சூர்யா, ராசு ஹில்பர்ட், நந்தன் செல்லராணி ஆகிய இவர்களுடைய ஆன்மாக்களுக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கமும் அவருடைய பேரன்பும் இவர்களுடைய வாழ்விலே நிலைத்திருக்கவும், ஆண்டவருடைய விண்ணக பேரின்பத்தை இவர்கள் சுவைக்கவும் இவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அன்பினால் பற்றி எறிந்த புனித ரோசுக்கு உலகை துறக்கவும் ஒருத்தல் நிறைந்த தவ வாழ்வு வாழ்ந்து உம்மை தவிர மற்ற அனைத்தையும் மறுக்கவும் வரமளித்தீரே. நாங்கள் அவருடைய பரிந்துரையால் இம்மையில் வாழ்வின் வழிகளை பின்பற்றி மறுமையிலும் அது மகிழ்ச்சி பேரு வெள்ளத்தில் மூழ்கி திளைத்திட அருள் புரிவீராக. மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன்னை காக்கும் பொறுப்பினை உடைய ஒருவனை அவர்தாம் அருளியுள்ளாரே. ரூத்து நூலிலிருந்து வாசகம். நாகோமிக்கு போவாசு என்ற உறவினர் ஒருவர் இருந்தார். அவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவர், எலிமெலேக்கின் வழியில் உறவானவர். ரூத்து நாகோமியிடம், நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கண்கொண்டு நோக்குவாரோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகின்றேன், எனக்கு அனுமதி தாரும் என்றார். அவரும் போய் வா மகளே என்றார். ரூத்து ஒரு வயலுக்கு போய் அறுவடையாள்கள் பின்னால் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கிச் சேர்த்தார். தற்செயலாக அவர் போயிருந்த அந்த வயல் எலிமெலேக்கிற்கு உறவினரான போவாசுக்கு உரியதாய் இருந்தது. பிறகு போவாசு ரூத்தை நோக்கி, பெண்ணே, நான் சொல்வதை கேள். இந்த வயலை தவிர வேறு எந்த வயலுக்கு போய் நீ கதிர் பொறுக்க வேண்டாம். என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு. அறுவடையாளர்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாக கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர் பொறுக்கும் பெண்களோடு நீயும் இரு. எந்த வேலைக்காரனும் உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதென நான் கட்டளை இட்டிருக்கின்றேன். உனக்கு தாகம் எடுத்தால் அவர்கள் நிரப்பி வைத்துள்ள பாண்டங்களிலிருந்து தண்ணீர் அருந்திகொள் என்றார். ரூத்து போவாசின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி, உன்னை ஏன் இவ்வாறு கருணை கண்கொண்டு நோக்குகிறீர்? அயல்நாட்டு பெண்ணாகிய என்னை ஏன் இவ்வளவு பரிவுடன் நடத்துகின்றீர் என்று கேட்டார். போவாசு, உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக
நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன். உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் திறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஓர் இனத்தாருடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும் என்றார். இவ்வாறு போவாசு தாம் சொன்னபடியே ரூத்தை தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று அவரை மணந்து கொண்டார். அவர்கள் கூடி வாழ்ந்தபோது அவர் கருத்தரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார். ரூத்து ஓர் ஆண் மகவை பெற்றெடுத்தார். ஊர் பெண்கள் நாகோமியாவை பார்த்து, ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர்தாம் அறியுள்ளாரே. இஸ்ரேலில் அவனது பெயரும் புகழுடன் ஓங்கி திகழுவதாக. புதுவாழ்வு உனக்கு அன்னவன் தருவான், முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான். உன்பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் எழுவரின் மேலாய் விளங்கும் மருமகள் அவனை ஈன்றவள் அன்றோ என்று வாழ்த்தினார்கள். நாகோமி குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்து கொண்டார். அவரே அதை பேணி வளர்க்கும் தாயானார். சுற்றுப்புற பெண்கள் நாகோமிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான் என்று சொல்லி அவனுக்கு ஓபேது என்று பெயரிட்டார்கள். அவனே தாவீதின் தந்தையான ஈசாயின் தந்தை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரைக்கு பல்லவியாக, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனே நீர் உண்பீர், நீர் நட்பேறும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணுமிடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவக் கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமில் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 திருவசனங்கள் 1 தொடக்கம் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகின்றார்களோ அவற்றையெல்லாம் கடைப்பிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகின்றார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகின்றார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும்
தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப்பெறுவர். வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப்பெறுவர். பல மனிதர்களுடைய வாழ்வை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே மக்கள் எங்களை நேசிக்க வேண்டும், மக்கள் பார்வையிலே நாங்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும், நாங்கள் உயர்ந்தவர்களாக அவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார்கள். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ஆண்டவர் இயேசுவும் இதை எங்களுக்கு நிறைவாக சொல்லியிருக்கிறார். பிரியமான சகோதரர்களே, யூத சமுதாயத்திலே 2 விதமான மனிதர்கள் இருந்தார்கள். ஒன்று சமய தலைவர்கள், இரண்டாவது அங்கே காணப்பட்ட யூத தலைவர்கள். சமய தலைவர்களுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையிலான அந்த உறவை ஏற்படுத்துகின்றவர்களாக இருந்தார்கள். அதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக பணியாக இருந்தது. ஆனால் இந்த யூத தலைவர்களுடைய வாழ்வு மிகவும் முக்கியமாக இந்த பரிசேயர்களுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது அவர்கள் மத தலைவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் தங்களை மேன்மைப்படுத்த வேண்டும், மக்களால் தாங்கள் மேன்மைப்பட வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை கொண்டிருந்தார்கள். அவர்கள் கடவுளுக்கும் மக்களுக்குமான அந்த தொடர்பை ஏற்படுத்துபவர்களாக அல்லாமல் அவர்கள் தங்களுடைய வாழ்வின் மேன்மையை மக்களுக்கு கூறுகின்றவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட அந்த காலத்தில் தான் ஆண்டவர் இயேசு இவ்வாறு எங்களுக்கு விளக்குகின்றார். நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம். மக்கள் உங்களை பார்த்து நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் அழைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய தந்தை ஒருவரே, உங்களுடைய ஆசிரியர் ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார், அவர்தான் உங்களுடைய தந்தை என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு கற்பிக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் எங்களுடைய மனநிலைகளாக இருக்க வேண்டும். நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவர் பெரியவர், அவர் உயர்ந்த சாதியில் இருப்பவர், இவர் தாழ்ந்த சாதியில் இருப்பவர், நாங்கள் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இவர் கற்றவர், இவர் கல்லாதவர், இவர் பெரிய பணக்காரர், இவர் வசதி படைத்தவர் என்று சொல்லி நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம். இவ்வாறு அல்ல. கடவுள் பார்வையில் ஒவ்வொருவரும் சமமானவர்கள். ஆண்டவர் எல்லாரையும் தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்தவர். யாருக்கும் இவன் பெரியவன், இவன் சிறியவன், இவன் நடுத்தர வர்க்கத்தினர் என்று சொல்லி கடவுள் ஒருபோதும் படைத்ததில்லை. நாங்கள்தான் இந்த பிரிவினைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கடவுள் விரும்புகின்ற அந்த புண்ணியங்களோடு, கடவுள் விரும்புகின்ற அந்த எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக வாழுகிற பொழுதுதான் கடவுள் விரும்புகின்ற மக்களாக நாங்கள் வாழ முடியும். ஆகவே தொடர்ந்தும் ஆண்டவருடைய பார்வையிலே நாங்கள் அனைவரும் சமமானவர்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குரிய மக்களாக எங்களுடைய அயலவர்களோடு நாங்கள் பயணிக்க தொடர்ந்தும் மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம்.
அன்பின் தகப்பனே, மீண்டும் புதியதொரு நாளை தந்து எம்மை வாழ அழைத்து நிற்கின்ற உமது அளவு கடந்த இரக்கத்திற்காக நன்றி தெய்வமே. இந்நாளையும் உமக்கேற்ற நாளாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம்மைத்தாமே உயர்த்துகிறவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவரும் உயர்த்தப் பெறுவர் என மொழிந்த தகப்பனே, நாம் தலைமத்துவ பொறுப்பில் இருந்தாலும் அல்லது சாதாரண நிலையில் இருந்தாலும் நான் என்று அகந்தியோடிடாமல் என்னை விட மற்றவன் மதிப்புமிக்கவன் என்று எம்மை தாழ்த்தியவர்களாக மற்றவனை மதிக்கின்ற உயர்ந்த பண்பை எமக்கு தந்தல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கின்ற தேவனே, வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் நாளாந்தம் துன்பப்படும் நோயாளர்கள் மட்டில் இரக்கத்துடன் கண்ணோக்கி அவர்களை குணப்படுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடிக் கொள்வோம். மிகவும் சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றவர்களுக்காக மன்றாடுவோம். தொடர்ந்து ஆண்டவரிலே இருக்கின்ற நம்பிக்கையிலே இவர்கள் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இவர்களுக்காக மன்றாடிக் கொள்ளுவோம். யாருமே நினையாத ஆன்மாக்களுக்காக மன்றாடிக் கொள்ளுவோம். எங்களுடைய அரசியல் தலைவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். எங்களுடைய சமுதாயத்திலே பிரிவினைகளோடு வாழுகின்றவர்களுக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்ளுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் பாடும் மேனிய பாடல் இறைவா உமக்காக, ஏகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்து நினைத்து நாண்டர அனைத்து முந்தன் காணிக்கை, நினைத்து நினைத்து நாண்டர அனைத்து முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் மேனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்து நினைத்து நாண்டர அனைத்து முந்தன் காணிக்கை, நினைத்து நினைத்து நாண்டர அனைத்து முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் மேனிய பாடல் இறைவா உமக்காக, ஏகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. பறந்து திரியும் பறவைகள், அலை பாடும் கடல்வா விலங்குகள், காற்றும் கடலும் கார்முகில் வானவில்லும் நிலவும் விண்மீன்களும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த
கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்து நினைத்து நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்து நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிய திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிந்தி பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிகையான புனித ரோஸில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய பேர் பயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியின் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. நங்களே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். நங்களே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித ரோஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் மண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையில நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவினுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்கள் மேதக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்கள் மேதக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடுமெறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ, ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிதே, பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ, மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடுமெறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ, ஆனந்த மழையில் நானும் இள மன்னவன் எழுகின்றார். சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தன்னை எடுத்தாரே, காற்றினிலே நறுமணமாய் கலந்தென்னில் நிறைத்தாரே. சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாரே, காற்றினிலே நறுமணமாய் கலந்தென்னில் நிறைத்தாரே. இனி ஒன்றாகினார் நான் நன்றாகினேன், பணிவாழ்வுக்காய் என்னை பரிசாக்கினேன். மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடுமெறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ, ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஜூபிலி ஆண்டுக்கான வேண்டுதல். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையேயும் திருமகனும் எங்கள் சரணமாய இயேசு கிறிஸ்துவில் நேரு வந்தளித்த நம்பிக்கையும் தூய ஆவியார் மிதியங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டெழ செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்திருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக
எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழுவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பணிகளான நம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகு. ஆமேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருப்பேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, விண்ணக கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். புனித ரோசின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றி கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு நிறையாசி அளிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா அன்பு தாயே, அனைத்து சுகம் தருவாயே, அமைதி இழந்த நெஞ்சங்கள் ஆறுதல் தேடி அலையுதம்மா. அம்பா அன்பு தாயே, காற்றிலாடும் தெய்வங்கள் நாங்கள் கண்மூடும் முன்னே காத்திடுவாயே. காற்றிலாடும் தெய்வங்கள் நாங்கள் கண்மூடும் முன்னே காத்திடுவாயே. வீராட்டும் புயலுக்கு நடுவினிலே, வீராட்டும் புயலுக்கு நடுவினிலே தாலாட்டும் தாயாய் நீ வர வேண்டும், 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 வேண்டும். அம்மா அன்பு தாயே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.